அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று 4/5/2024, அதாவது சித்திரை மாதம் 21ஆம் தேதி, சனிக்கிழமை, ஏகாதசி திதி, பூரட்டாதி நட்சத்திரம், ராகு காலம் 9லிருந்து 10 வரை, யமகண்டம் 1 to 3 சாயங்காலம். அதே மாதிரி நல்ல நேரம் காலையில் 7:30லேருந்து 8:30, சாயங்காலம் 4:30 to 5:30. சந்திராஷ்டிரமம் கடகராசிக்காரங்களுக்கு உடையது. அதாவது மத்தியானம் 4, சாயங்காலம் 4:32 வரை. அதற்கு மேல் சிம்ம ராசிக்காரங்களுக்கு சந்திராஷ்டிரமம் நடக்கும். நீங்கள் அணிய வேண்டிய துணியின் நிறம் ப்ளூ அல்லது பிளாக். அதே மாதிரி அணியக்கூடாதது வெள்ளை. சாப்பிட்றது குருவுக்கு உள்ளது, அதாவது கேசரி பாத், அதாவது கொண்டக்கடலை, அந்த மாதிரிப்பட்டதை சாப்பிட்றது நல்லது. இப்பொழுது 12 ராசி பலன் நிகழ்ச்சிகளுக்குள் செல்வோம். இந்த ராசி பலன் நிகழ்ச்சி உங்களுக்கு பயன்படுமாயின், நன்மை பயக்குமாயின் எல்லோரும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். முதலில் மேசராசி. மேசராசிக்கு ஓரளவு அதிர்ஷ்டகரமான காலகட்டம்தான். பூர்வீக இடத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வந்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். போகணும்னு நினைக்கிறீங்க, போக முடியாத அளவுக்கு சிச்சுவேஷன் வந்துக்கிட்டு இருக்குது. டைம் ஒதுக்கி போயிட்டு வந்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். குடும்பம் ஓரளவு சந்தோஷமாகத்தான் இருந்துக்கிட்டு இருக்குது. ஹையர் எஜுகேஷன் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல காலேஜில் சீட்டு கிடைக்குது, நல்ல ஒரு வாய்ப்பு வருகிறது, கெட்டியாக பற்றி கொள்ளுங்கள். ஆமாம், அதே மாதிரி குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உருவாகக்கூட வாய்ப்பு இருந்துக்கிட்டு இருக்கிறது. அடுத்து ரிஷப ராசிக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா, வீட்டிலையே தங்க முடியாத சூழ்நிலை, அடிக்கடி பிரயாணம், வெளியே போகிறது சுற்றுறது, இந்த மாதிரிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்துக்கிட்டு இருக்குது. எதாக இருந்தால் கூட காரியம் முடிக்கிறது வரைக்கும் உங்களுக்கு பசி தூக்கம் கூட செகண்டரி தான், அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்துக்கிட்டு இருக்கிறீங்க. கணவன் மனைவி உறவு ஓகே, நல்லா தான் இருந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி உடல்நிலை நிலையில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிடுங்க. அலைச்சல் இருக்கிறதுனால வெளியே பாதி நேரம் சாப்பிடக்கூடிய சூழ்நிலை உடை பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருந்துக்கிட்டு இருக்குது. உடல் நலத்தில் சிறிது கவனம் செலுத்தவும். அதே மாதிரி உங்களுக்கு பணம் ஈஸியாக புரட்ட முடியுது. அதே மாதிரி தொழில் பரவாயில்லை, ஏதோ போய்கிட்டு இருக்குது. அடுத்து மிதுன ராசி. உங்களது கடுமையான முயற்சிகளுக்கு சக்ஸஸ், அதாவது டிவிடெண்ட் ரிசல்ட்டுக்கு பாசிட்டிவாக கிடைக்கிறதுக்கு உண்டான காலம் இது. உங்களோட சகோதரர்கள் கூட பிறந்தவங்க உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் உதவி கிடைக்கிறது, சப்போர்ட்டுக்கு நல்ல மனோதைரியம் அதிகரிக்கிறது, எதையும் செஞ்சு முடிச்சலாம்ங்கிற நம்பிக்கை பிறக்கிறது. எந்த பிரச்சனையும் நம்ம சால்வ் பண்ணிடலாம் அப்படி நினைக்கக்கூடிய நம்பிக்கை, தன்னம்பிக்கை, கான்ஃபிடென்ட் பாராட்டப்படக்கூடிய விஷயந்தான். உங்களுக்கு அந்த கணவன் மனைவிட்ட மட்டும் இன்னும் சாக்ரிஃபைஸ் பண்ண முடியல, அவங்கள திருப்திப்படுத்த முடியல. அவங்க உங்கள் மேலே ஏதோ குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. மற்றபடி ஓரளவு சுமூகமாகத்தான் போய்கொண்டிருக்கிறது. அடுத்து கடகராசியை பற்றி பார்க்கலாம். கடகராசிக்காரங்களுக்கு பேச்சு கொஞ்சம் கடுமையாக இருந்தாலும் நீங்கள் சொல்கிற விஷயங்கள் கரெக்டாக இருக்குது. உங்கள் பேச்சுகளுக்கு ஒரு மதிப்பு இருக்கிறது. உடம்பு நல்லபடி பார்த்து கொள்ளுங்க. இந்த அஷ்டம சனிங்கிறதுனால அப்பப்போ சோம்பல் தன்மை ஜாஸ்தி இருந்துக்கிட்டு இருக்குது. உடல்நலத்தில் சிறு பிரச்சனைகள் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ சனிக்கிழமை தோறும் சாயங்காலம் நவக்கிரகமோ அல்லது சனி பகவான் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா அந்த உடல் தொந்தரவுகள் பெரிய அளவு உங்களை பாதிக்காது. அடுத்து சிம்மராசி. அவனுக்குன்னு அதிர்ஷ்டக்காரம் என்று மற்றவர்கள் கூடும் அளவுக்கு உங்களோட வாழ்க்கை அமைந்திருக்கிறது. மற்றபடி நல்லதாகவே ஓரளவு நடக்கிறது. எது நடந்தாலும் வெற்றிகரமாக நடக்கிறது, கொஞ்சம் நிதானமாக நடக்கிறது. ஆமாம், அதே மாதிரி உங்களுக்கு வாகனம் கொஞ்சம் மெதுவாக ஓட்டுக்கோங்க. சாயங்காலம் சனி பகவான் அல்லது ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வர்றது உங்களுக்கு மிகுந்த நன்மை பழக்கம். பேசுகிறது மற்றவங்ககிட்ட கொஞ்சம் மரியாதையாக மெதுவாக பேசுங்கள், எல்லாம் நல்லதே நடக்கும்.
அடுத்து கன்னியாராசி. கன்னியாராசிக்காரங்களுக்கு வந்து மருத்துவ செலவு கொஞ்சம் ஜாஸ்தியாக வந்துக்கிட்டு இருக்குது. சாப்பாட்டிற்கு வந்து கொஞ்சம் டயத்துக்கு சாப்பிட முடியாமல் ஒரு அன்டயத்தில் சாப்பிட்றது படுக்க போகிறதுலாம் லேட்டாக தாமதமாகுது. அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் பிரயாணம் செய்ய வேண்டிய சூழ்நிலை வருகிறது. அதாவது தைராய்டு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு உள்ளதால் நீங்கள் வந்து எப்படின்னா சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி வந்து என்ன பண்ணுறீங்கன்னா வெயில் கொஞ்சம் அந்த வெயில் உடம்புல படும்படி வாக்கிங் பண்ணிட்டு வர்றது நல்லது. மற்றபடி இதில் ஒன்றும் சீரியஸான பிரச்சனைகள் எதுவும் இல்லை. உங்களோட சமயோசத புத்தி காரணமாக எந்த பிரச்சனைகள் வந்தாங்க எளிதாக அதிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள். அடுத்து துளாராசி. துளாராசிக்காரங்களுக்கு அம்மாவோட ஒரு அனுசரணையாக போகிறாங்க. உங்களை திட்டதாக இருந்தால் கூட வலிக்காத அளவுக்கு மனநோகாத அளவுக்கு திட்டுறாங்க. அம்மா ஓயம்னா உங்கள் மேலே அஃபினிட்டி வந்து ஜாஸ்தி இருந்துக்கிட்டு இருக்குது. நண்பர்களை போல் அப்பா கூட வந்து எப்படின்னா ஃப்ரெண்டு மாதிரி தான் பழகுறாரு. ஆமாம், பணவரவு ஓகே நல்லா தான் இருந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் வந்து வார பணத்தை சேமிக்க முடியறதில்லை. அதுதான் பிரச்சனை உங்களுக்கு. தொழில் நல்லபடியாக போய்கொண்டிருக்குது. வலது கண்ணில் அதாவது ரைட்டை சிறு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு உள்ளது. உஷாராக நடந்துக்கிடுங்க. விருச்சக ராசி. விருச்சக ராசிக்காரங்களுக்கு வந்து உத்தியோகத்தை கவர்மெண்ட் உத்தியோகத்தை எதிர்பார்த்து காத்துக்கிட்டவங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்க போகிறது. நல்ல சந்தோஷமான நிகழ்ச்சி வரப்போகிறது. வேலைக்கு ஆர்டர் வரப்போகிறது. மனைவி வந்து கல்யாணம் ஆனவங்களுக்கு மனைவி வந்து வெளியூர் பிரயாணம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது. உடல் வந்து கொஞ்சம் சோர்வாக இருந்துக்கிட்டு இருக்குது. பணப்பிரச்சனை வந்து ஒரு பெரிய அளவுக்கு இல்லை, ஓரளவு நன்றாகவே போகிறது. அடுத்து வந்து தனுசு ராசி. எதிர்பார்த்ததை விட அதிக செலவு கையிலிருந்து ஆகிட்டு இருக்குது. செலவுக்கு தகுந்த மாதிரி வருமானமும் வருகிறது. எதிர்பார்க்கறதை விட ஜாஸ்தி வருமானமும் வருகிறது. மனசு உடம்பு ஓரளவு நல்லா இருந்துக்கிட்டு இருக்குது. டெலிகம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட தொழிலில் வந்து புதுசாக அது சம்மந்தப்பட்ட தொழில் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறவங்களுக்கு அது தடங்களாகி செல்கிறது. மற்றபடி எந்த குழப்பமும் இல்லை, குறையும் இல்லை, ஸ்மூத் செயலிங். அடுத்து மகர ராசி. மகர ராசிக்காரங்களுக்கு வந்து ப்ளட் ப்ரெஷர் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்துருக்கு. எது நடந்தாலும் கொஞ்சம் டென்ஷன் பட வேண்டாம். அதாவது வந்து அந்த நீங்கள் இருக்கிறத விட்டு வேறு இடத்த, அதாவது அப்பா பேரில் உள்ள ஒரு இடத்த விற்றுட்டு வேறு ஒரு இடத்த வாங்கலாம்னு முடிவு பண்ணுறீங்க. அதுக்கு வந்து பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கிறது. அதையும் அப்பா பேர்லேயே வாங்கிறது நல்லது. கணவன் மனைவி உறவு ஓரளவு நன்றாக இருக்கிறது. பணவரவு சுமூகமாக இருந்துக்கிட்டு இருக்கிறது. ஓகே. அடுத்து கும்பராசி. உத்தியோகம் பார்க்கும் மனைவிக்கு இடமாற்றம் கிடைக்கிறது. வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல லாபம்தான் வந்துக்கிட்டு இருக்குது. மனைவி உஷ்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனை மனைவிக்கே ஏற்படுகிறது. உத்தியோகம் சுமூகமாக எந்த விதமான மாற்றம் இல்லாமல் உங்களுக்கு நல்லா போய்கிட்டு இருக்குது. 7 சனியினோட டாமினேஷன் இருந்துக்கிட்டு இருக்கிறதுனால எல்லாம் கொஞ்சம் நிதானமாகத்தான் நடந்துக்கிட்டு இருக்குது. சாயங்காலம் மாமூலாக கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அதாவது குரு பயிற்சி வந்ததுலேருந்து கொஞ்சம் பெட்டர், ஒரு 25% பெட்டராக தான் நடந்துக்கிட்டு இருக்குது. அடுத்து மீன ராசி. குடும்பத்தில் வந்து எப்படின்னா குடும்பத்தில் உள்ள பர்சனெலாம் சேர்ந்து ஒரு புதிய தொழில் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறீங்க. அதுக்கு உண்டான வாய்ப்பு வந்துக்கிட்டு இருக்குது. பேசுகிறது வந்து நிதானமாக பேசுங்க. காரணமின்றி சுற்றத்தினர் வந்து உங்களை வந்து ஒரு விரோதி மாதிரி தான் பார்க்குறாங்க. ஆமாம், மனைவி அல்லது கணவனால் ஏற்பட்ட கடனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செட்டில் செய்து வந்துக்கிட்டு இருக்கிறீங்க. அரசியல் ஈடுபாடு உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். உங்களுக்கு தெரிஞ்சவங்க அரசியல் ஈடுபாடக்கூடிய வந்தால் அவங்கள ஃப்ரெண்ட்ஷிப்பை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போங்க. தக்க சமயத்தில் உங்களுக்கு அதன் மூலம் பெரிய ஆதாயங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருந்துக்கிட்டு. இத்துடன் இந்த ராசி பலன் நிகழ்ச்சி நிறைவுறுகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம்.